ஹரே ராம 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 ஹர ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹர ஹரே. அத்தியாயம் 2 பதம் 21 கூறிய அதனுடைய தொடர்ச்சியே 22 சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு உயிரானது இந்த உடலை விட்டு நீங்குகிறது என்பதை பற்றிய கவலை யாருக்குமே வேண்டியதில்லை என்கிறார் பகவான். அது ஏன் எப்படி அவ்வாறு இருக்க முடியும் என்று நாம் எண்ணலாம். ஆனால் அவர் சிந்திக்க கூறுகிறார் பாருங்கள். ஒரு குழந்தை பருவத்திலிருந்து அடுத்தது இளமை பருவம், அந்த இளமை பருவத்திலிருந்து அடுத்தது முதுமை பருவம், அந்த முதுமை பருவத்திற்கு அடுத்தது நாம் இறப்பு என்று கருதுகிறோம். ஆனால் பகவான் கூறுகிறார், இறப்பு என்பது உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. அப்போது அந்த ஆத்மா மீண்டும் எங்கு பிறக்க வேண்டும், எந்த உடலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பகவானே தீர்மானிப்பாராம். அதாவது எல்லோரும் நினைக்கலாம், இந்த பிறவியில் இவர் ஆண் இவர் பெண் என்றெல்லாம் வேறுபாட்டுடன் நினைக்கலாம். ஆனால் யார் ஒருவர் எந்த பிறவியில் ஆணாக பிறப்பார், அடுத்து எழும் பிறவிகளில் பெண்ணாக பிறப்பார் என்று யாரும் சொல்ல முடியாது. அவர் செய்யக்கூடிய கர்ம வினைகளை பொறுத்தே ஒரு உடலானது அவருக்கு கிடைக்கும். அது ஆணாக பிறந்து துன்பப்பட வேண்டும் என்று இருந்தாலும் சரி, அல்லது பெண்ணாக பிறந்து துன்பப்பட வேண்டும் என்று இருந்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் அது பகவான் நமக்கு கொடுத்த தீர்மானமே என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த உடலை நாம் வெற்றி கொள்வது என்பது எவ்வாறு என்று நாம் சிந்திக்க வேண்டும். வெற்றி கொள்வது என்பது என்ன? நம்முடைய ஆத்மாவை சுத்தம் செய்து கொள்வது, அந்த ஒளியை பிரகாசிப்பது. அந்த பிரகாசம் என்பது எப்போது தோன்றும் என்று எண்ணினால் நம்முடைய செயல்களாலே மட்டுமே என்பதை தான் பகவத்கீதையில் மீண்டும் 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 ஒவ்வொரு அத்தியாயத்திலும் வலியுறுத்தப்படுகின்றது. மீண்டும் அடுத்த பதத்தில் நாளை சந்திப்போம்.